Exercise 8.7 second sum. Prove that f of x comma y is equal to our expression கொடுத்திருக்காங்க is homogeneous. What is the degree ன்னு கேட்டிருக்காங்க. Verify Euler's theorem for f. அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹோமோஜினியஸாக இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி டிகிரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிலர்ஸ் தியரத்தை நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். இது ஹோமோஜினியஸாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எக்ஸ்பிரஷனில் எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸுனும் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய்னும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் சம் லேம்டா பவர் சம் நம்பர் ஆர் லேம்டா இன்டூ இந்த ஒரிஜினல் எக்ஸ்பிரஷனே திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அது ஹோமோஜினியஸ். அப்படி ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கல, லேம்டா இன்ட்டு ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது நாட் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ லேம்டா எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயுமே அதே மாதிரியே நம்ம பண்ண வேண்டியதுதான். 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் இன்ட்டு லேம்டா ஒய் ஹோல் கியூப். ஓகேவா? இப்போ இந்த பவரெல்லாம் உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ லேம்டா கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு லேம்டா இன்ட்டு எக்ஸ், இங்கே பவர் அப்ளை பண்ணிங்கன்னா லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா கியூப் ஒய் கியூப். நெக்ஸ்ட்டு லேம்டா கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் இதெல்லாம் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் அதெல்லாம் பற்றி இந்த செய்யுங்க, குரூப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு லேம்டா கியூப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு லேம்டா கியூப் இன்ட்டு ஒய் கியூப். சாரி, இங்கே லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு இங்கே பவர் 1 இருக்கு இல்லையா, லேம்டா கியூப். ஓகேவா? இப்போ லேம்டா கியூப் என்ன செய்யலாம், எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லேம்டா கியூபை வெளியில் எடுத்துடலாம். மீதி என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பவர் 3 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு இந்த கொஷினை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ லேம்டா கியூப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது என்ன, எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய். அதாவது இப்போ நம்ம லேம்டா எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய்ங்கிறது என்ன நிரூபிச்சாச்சு, நம்ம லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா பவர் சம் நம்பர் இன்ட்டு ஒரிஜினல் கொஷின். இதை மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அதனுடைய டிகிரி என்ன அப்படின்னா, லேம்டாவுக்கு பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு என்னது, டிகிரி. டிகிரியை வந்து நம்ம என்னன்னு கூட நம்ம டினோட் பண்ணலாம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 3, n இஸ் ஈக்குவல் டு 3. இப்போது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை ஆயிலர்ஸ் தியரம் ஃபார் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயிலர்ஸ் தியரம்ங்கிறது என்னது நம்மளுக்கு, ஆயிலர்ஸ் தியரம் என்ன அப்படின்னா, இங்கே எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். எஃப்ங்கிறது என்னதுன்னா அந்த ஒரிஜினலாக அந்த கொஷின் கொடுத்துருக்காங்களே அதுதான் இந்த எஃப். என்னங்கிறது நம்ம இங்கே டிகிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த டிகிரி. ஓகேவா? இப்போ எஃப், அதாவது எஃப்க்கு பதிலாக அந்த ஒரிஜினல் கொஷினை சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணால் ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது, ஆயிலர்ஸ் தியரமாக வெரிஃபை பண்ணிடலாம். ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா ஆயிலர்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த டோ எஃப் பை டோ எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. இங்கே இப்போ n இன்ட்டு எஃப்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, என்னங்கிறது என்னது 3 இன்ட்டு எஃப். அதாவது 3 இன்ட்டு இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்துருச்சு இந்த பார்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஆயிலர்ஸ் தியரம் வந்து வெரிஃபைன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் எடுத்துங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப். ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னிங்கன்னா இங்கே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கடைசி இந்த ஸ்டெப்பில் கூட இருக்குது பாருங்கள், இதோட இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளோட கொஷின். ஓகே, அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். இது என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப்னு இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் என்னக்கு என்னது, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அதாவது மேலே இருக்க நம்பரை முன்னாடி தூக்கி போட்டு இன்ட்டு எக்ஸு, மேலே உள்ள பவரை அப்படியே ஒன்று குறைச்சிக்குவீங்க. ஓகேவா? மைனஸ் 2yங்கிறது அப்படியே கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது இங்கே வேரியபிள் கிடையாது. ஸோ 2yங்கிறது அப்படியே என்னது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேரியபிள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3y ஸ்கொயருங்கிறது அப்படியே ஃபுல்லாகவே என்னது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு வேரியபிள். ஸோ 1
எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. அப்புறம் ஒய் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ்னு இருக்கா, அதையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ்னால் எக்ஸ் இன்ட்டு இங்கே கடைசியாக இருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. ஸோ 3x² மைனஸ் 4y ஆர் 4xy ப்ளஸ்ஸு 3y². இந்த எக்ஸ் அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 3xy². ஓகேவா? இதுதான் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்னது, ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோ எஃப் பை டோ ஒய்யை கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது டோ பை டோ ஒய் ஆஃப் எஃப், அதாவது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்ன கிவன் கொஷினோ அதை எழுதிக்கணும். 2x² ப்ளஸ் 3xy² ப்ளஸ் y³ இப்போ இதில் எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஒய்ங்கிறது என்னது வேரியபிள். அப்போ எக்ஸ் இருக்குதுன்னா தனியாக எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது என்னது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு சமம். அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த டேர்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ், அதாவது மைனஸ் 2x², இந்த ஹோல் போர்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டு, இந்த ஒய் மட்டும்தான் என்னது வேரியபிள். அதனால் மைனஸ் 2x² அப்படியே வச்சிங்க. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 3xங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கோங்க. y²ங்கிறது வேரியபிள், y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் y³ இருக்கு இல்லையா, y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3y². ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. இங்கே என்ன செய்யணும், y இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு y இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய்யை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ y இன்ட்டு இந்த கடைசி டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. மைனஸ் 2x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 3y² விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய்யால் எல்லா டேர்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போ மைனஸ் 2x² ப்ளஸ் 6xy² ப்ளஸ் 3y³ ஓகேவா? இப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய்யும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ப்ரெஷனையும் இங்கே ஃபைனலாக கிடச்ச எக்ஸ்ப்ரெஷனையும் ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நம்ம அடிஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 3xy². நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் 2x² ப்ளஸ் 6xy² ப்ளஸ் 3y³ இங்கே ஏதாவது டேர்ம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, ஏதாவது அடிஷன் ஏதாவது கேன்சல் ஆகுதா என்னங்கிறத பார்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். x³ டேர்ம் வேறு எங்கேயாவது இருக்கா, இல்லை. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 3x³ அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 4x²yன்னு இருக்குது. இதே மாதிரி ஏதாவது டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் 6x²y. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு ஈக்குவலாக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. 3 + 6 9xy². நெக்ஸ்ட்டு கடைசியாக 3y³ இருக்குது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 3ங்கிறது காமனாக இருக்குது. அது காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 3 × x³ மைனஸ் 2x² ப்ளஸ் 3xy² ப்ளஸ் y³ இருக்குது. இதை பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா 3 இன்ட்டு சம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே என்னது இந்த ஒரிஜினல் கொஷினாக இருக்குது பாருங்கள். x³ மைனஸ் 2x² ப்ளஸ் 3xy² ப்ளஸ் y³ அப்படியே என்னது அது அந்த கொஷினாகவே இருக்குது. அப்போ அது என்ன நம்ம நிரூபித்தாச்சு, 3 இன்ட்டு ஒரிஜினல் கொஷின். ஏன்னா டிகிரி வந்து என்னது நம்மளுக்கு 3 இல்லையா, அது 3 இன்ட்டு எஃப்னு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருந்தோம் ஆயிலர்ஸ் தியரம் படி. இப்போ 3 இன்ட்டு எஃப்னு இங்கே இங்கே பார்த்தீங்களா, 3 இன்ட்டு எஃப்னு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம அது மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆயிலர்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு. ஓகேவா? x into dou f by dou x plus y into dou y by dou f by dou y equal to 3 into f. Therefore, Euler's theorem is verified. Okay, va?